அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தாள் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் எல்லா டிஃபன் ஐட்டம், ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வெங்காயத்தாள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். இந்த இலை பகுதியவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். துவரம் பருப்பு ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இதோட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு சிலரோட தண்ணி வாக பொறுத்து ஒரு சவுண்ட்லேயே வெந்துடும். ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயத்தாள் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இதையும் பொடியாக கட் பண்ணி தாளிக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயத்தாள் சாம்பார் பார்த்திங்கன்னா மற்ற காய்கறி மாதிரி நம்ம ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. கடைசியாக கொதிக்கும்போது கொத்தமல்லியெல்லாம் போட்டு இறக்குவோம் இல்லையா, அதே மாதிரி கடைசியாக போட்டு இறக்கிக்கலாம். ஓகே, பருப்பு வெந்த உடனே நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் காய வச்சுருக்கோம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர், வெங்காயத்தோலோட வெங்காயத்தையே ஆட் பண்ணிக்கிறோம். இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே வேகும் போதே போட்டுட்டோம், அதனால் இப்போ போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு. இது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள். இதோட ரெசிபியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது இல்லாதவங்க நீங்கள் பிராண்டட்லேயும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா சாம்பார் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சாம்பார் பவுடர் போட்டுமே செய்யலாம். அது போட்டிங்கன்னா 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இந்த புளி மசால் எல்லாம் கொதித்து பச்சை வாடை போகணும். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு வெந்துருச்சு. மத்து போட்டெல்லாம் கடையணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா அப்படி நசுக்கி விட்டிங்கனாலே போதும். லேசாக தக்காளி, பச்சை மிளகாயை. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி புளி கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, கொதிச்சிட்ருக்குல்ல, புளி மிளகாய் தூள் எல்லாம் போட்டு அதோடு இதை சேர்த்து ஊற்றிடலாம். இதை நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதோட நம்ம வேக வச்ச பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸாவது கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 மினிட்ஸாக கொதிச்சிட்ருக்கு சாம்பார். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தாள் ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால் குக்கரில் வைக்க வேண்டாம். திரும்ப வைக்கிறது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு கடைசியில் இறக்கிடலாம். கம்பல்சரி கொத்தமல்லி போடுங்க, அதுதான் சாம்பாருக்கு நல்ல வாசமாக இருக்கும். ஸோ நம்மளோட சுவையான வெங்காயத்தாள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிஃபன் ஐட்டம், ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ற கமெண்ட் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.